என் பேர் வேணி, என் பையன் பேர் லக்ஷன், எங்க வீட்டுக்கார பேரு சாமிநாதன். நாங்க கிராமம்தான். மிக்சர் வாங்கணும்னு சொல்லிட்டு வாங்கினோம். அதுக்கப்புறம் வித்யாசாகர்ல இருந்து வந்தாங்க. வந்துட்டு இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது, நான் என் காலுக்கு போடுறது போட்டுடாமே நான் தூக்கிட்டு போனேன்னா வீலுக்குள்ளதான் கால் எடுத்துருவான். நான் மெதுகா தான் போயிட்டு மெதுகா தான் வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரின்ட்டு பிஎஸ்ல இருந்து வந்து ஸ்டாஃப் பார்த்தாங்க. பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த கால் வைக்கிறது எப்படி வைக்கலாம், என்ன பண்ணலாம்னு யோசிச்சாங்க. யோசிச்சுட்டுமே அதுக்கப்புறம் அவங்க செட் பண்ணி கொடுத்தாங்க. இப்ப என்ன பண்றோம்னா கரெக்டா கால் வச்சு மேல பம்பரை கையில புடிச்சுக்குவான். நானே கீழே சாய்ந்தேன், என் பிள்ளை கீழே சாயாத அளவுக்கு இப்ப சேஃப்டியா உட்காந்துக்குவான். நான் கைய புடி எடு அப்படின்னு சொன்னாதான் எடுப்பான். அது வரைக்குமே அந்த கம்பியை கரெக்டா புடிச்சுக்குவான். புடிச்சிட்டு நாங்க காவல்காரம்பட்டி சென்டருக்கு போறோம். சென்டருக்கு அங்க ஒரு 20 பிள்ளைங்க வராங்க. அதை வச்சு நாங்க பாத்துட்டு இருக்கோம். எல்லாமே ஹெல்ப் பண்றதுல இருந்து எல்லாமே நாங்களே பாத்துக்குவோம். பேரண்ட்ஸ் சப்போர்ட், அவங்களுக்கு என்ன தேவையோ என்ன பண்ணணுமோ எல்லாமே நானும் சொல்லி தருவேன். நாங்களுமே கத்துக்கிட்டோம். என் பையனுக்கு என்னென்ன தேவை, தரப்புக்கு என்ன தேவைங்கிறது எங்களுக்கு தெரியாது. விஎஸ்ல இருந்து வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பையனுக்கு இந்த இது கொடுத்தா சரியா இருக்கும் அப்படிங்கிறது எங்களுக்கு என்ன வேணுங்கிறதும் தெரியாது. அவங்களே ஆத்தோட்டி கூட்டிட்டு வந்து இந்த ஸ்டாண்டிங் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. வீட்டுல செவுத்துல வந்து கை பிடிக்கிறதுக்கு ஒரு பம்பர் ஒண்ணு அடிச்சிருக்கோம். அதை பிடிச்சிட்டு நான் வீட்டுல வேலை செய்யும்போது இந்த காலுக்கு போடுறதுல இருந்து எல்லாமே போட்டுட்டு அதை நிக்க வச்சு அவன் பிடிச்சிட்டு நிற்பான். ஸ்டாண்டிங் ஃப்ரேம் நாங்க வீட்லயே விஎஸ்ல செஞ்சு கொடுத்துருக்காங்க. நான் என்ன மெட்டீரியல் அவனுக்கு தேவையோ அனைத்துமே நான் வீட்லயே வச்சுட்டு வீட்லயும் பாத்துக்கிறோம். சென்டருக்கு போகும்போது சென்டருக்கும் யூஸ் ஆகுது, வீட்டுல இருக்கும்போது வீட்லயே இதை யூஸ் பண்ணிக்கிறோம். ரொம்ப வித்தியாசம் இருக்கு, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு.